watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் செய்தியாளரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தாலிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் ஓட்டுப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதனை கண்காணிக்க திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக சென்றுள்ளனர். அப்போது பள்ளிக்கூடத்திற்கு வெளியில் நின்று கொண்டிருந்த அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனுமதியின்றி தேர்தல் மையத்திற்குள் அனுமதித்தது தவறு என்று போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். வாக்குவாதம் செய்தவர்களை சாத்தூர் டிஎஸ்பி குருசாமி, வெம்பக்கோட்டை இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் மற்றும் போலீசார் சமரசம் செய்தனர். ஆனால் சமரசத்தை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த செய்தியாளர்கள் அதனை படம் எடுக்க முயன்றனர். அப்போது பைரவா தென்மண்டல நிருபர் கருப்பசாமி என்பவரை சிலர் கொலை வெறியுடன் தாக்கினர். அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுக்க முயன்றும் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பத்திரிகையாளர் சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. செய்தியாளரை தாக்குவது உண்மையை அடக்க முயற்சி என்ற எதிரொலி சமூகத்தில் அதிகரித்து வருகின்றது.